ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 47. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம். தேவியின் ரூபம் மகா சரஸ்வதி பராசக்தி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை. தங்கத் தகட்டில் யந்திரம் செய்து கொள்ளலாம் அல்லது விபூதியில் யந்திரம் செய்து கொள்ளலாம். விபூதியில் யந்திரம் என்றால் சுத்தமாக சிவன் கோவிலிலிருந்து பெற்ற விபூதியை ஒரு தாம்பாலத்தில், வெள்ளி தாம்பாலமோ அல்லது பித்தளை தாம்பாலத்திலோ பரப்பி விரலினால் எந்திரத்தை அதில் வரைந்து கொள்ளலாம். அல்லது தாம்பாலத்தில் விபூதியை பன்னீருடன் குழைத்து எந்திரம் வரைந்து கொள்ளலாம். ஜபம் தினந்தோறும் 1000 முறை 25 நாட்கள் செய்து வர வேண்டும். ஜபம் கிழக்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும். தினமும் ஜபம் செய்து முடித்த பின் வாசனை மிகுந்த சிவப்பு மலர்களால் லலிதா திரிசதி அர்ச்சனை செய்து வர வேண்டும். அர்ச்சனை தேவியின் திருவுருவ படத்திற்கோ யந்திரத்திற்கோ விளக்கிற்கோ செய்யலாம். நிவேதனம் நெய் கலந்த அன்னம், தேன், தேங்காய், பழங்கள், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள் எல்லா தேவதைகளின் அருளும் ஜெயமும் கிட்டும். எவராலும் நமக்கு தீங்கு நேராத வண்ணம் தேவதைகள் காப்பார்கள். யாரேனும் நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினாலோ துரோகம் செய்ய நினைத்தாலோ தேவதைகள் அதை நமக்கு உணர்த்தி விடுவார்கள். சர்வ தேவதைகள் அருள் என்றால் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, சுலபமாக காரியங்கள் செய்து முடித்தல், எங்கு சென்றாலும் மரியாதையும் கௌரவமும் ஏற்படுதல், கோஇன்சிடென்டலாக பல நன்மைகள் நிகழுதல் போன்று வாழ்க்கையில் அனைத்து நிகழ்ச்சிகளுமே நன்மையும் மங்களமும் அளிப்பதாக அமையும். ஸ்லோகம். ப்ருவௌ புக்னே கிஞ்சித் புவன பயபங்க வியசனினி த்வதீயே நேத்ராபியாம் மதுகர ருச்சிபியாம் திருதகுணம் தனுர்மன்யே சவ்யே தரகர கிருஹீதம் ரதிபதேஹே பிரகோஷ்டே முஷ்டௌ ச ஸ்தகயதி நிகூடாந்தரம் உமே. அர்த்தம். புவன பயபங்க வியசனினி. உலகத்தின் பய நீக்கத்தை பொழுதுபோக்காக கொண்டவளே. கிஞ்சித் புக்னே சிறிது கீழ் நோக்கி வளைந்த, த்வதீயே உனது, ப்ருவௌ புருவங்கள், மதுகர ருச்சிபியாம் வண்டு போன்ற, நேத்ராபியாம் கண்களால், திருதகுணம் கயிற்றால் போன்று இழுத்து கட்டப்பட்டதும், சவ்யே தரகர கிருஹீதம் இடது கையால் தூக்கி எடுக்கப்பட்டதும், பிரகோஷ்டே முஷ்டௌ ச மணிக்கட்டும் முட்டியும், ஸ்தகயதி சதி மறைக்கும் பொழுது, நிகூடாந்தரம் நடுப்பகுதி மறைக்கப்பட்டதான, ரதிபதேஹே தனுஹு மன்யே மன்மதனின் வில்லென நினைக்கிறேன். கருத்துரை. ஜெகதம்பா, உலக மக்களின் அச்சத்தை அகற்றுவதையே குறிக்கோளாக கொண்டவளே, உன்னுடைய சற்று வளைந்த புருவங்கள் மன்மதனுடைய வில் என்று நினைக்கிறேன். இந்த வில் வண்டுகள் போலுள்ள உன் 2 கண்களாகிய நான் கயிற்றுடன் கூடியது. இதை மன்மதன் இடது கையில் வைத்து கொண்டிருப்பதால் முழங்கையிலிருந்து மணிக்கட்டும் கை விரல்களின் பிடியும் இந்த வில்லின் நடுப்பகுதியை மறைக்கிறது என்று எண்ணுகிறேன். அதாவது மன்மதன் தாங்கியிருக்கும் புஷ்ப வில்லும் பாணமும் தேவியின் 2 கண்களும் புருவமும் மன்மதன் வில் பிடித்து நான் ஏற்ற தயாராக இருப்பது போல் காட்சியளிக்கிறது. அதாவது சிவனையே எதிர்க்கும் அளவிற்கு மன்மதனுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. தேவியே மேலான தெய்வமாதலால் தேவியை வணங்குபவர்கள் எவரையும் வெல்ல முடியும். எவரையும் கண்டு, பரமேஸ்வரனையும் கண்டும் பயம் கொள்ள தேவையில்லை.